வருங்கால அரசு பணியாளர்களான சென்டமேப்பின் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய பள்ளி பாடப்புத்தகத்தினுடைய அதே வரிசை தொடர் காணொலிகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 முழுவதுமா பார்க்க போறோம். சரிங்களா? நம்மளுடைய இந்த தொடர் வரிசை என்ன பண்ணியிருக்கோம்னா 6ஆம் வகுப்பு புதிய பள்ளி பாடப்புத்தகத்தினுடைய இலக்கண பகுதியில் முழுவதுமாகவே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையுமே பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு அடுத்து அதே தொடர்ச்சியா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த இலக்கண பகுதிகளை நீங்க ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கனாலே நீங்க திரும்ப என்ன பண்ண தேவையில்ல, இந்த புக்கை எடுத்து வச்சு இலக்கணம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம சிலபஸ்ல எதெல்லாம் முக்கியமா கவர் ஆகுதோ அதையுமே நம்ம இதுல தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதையுமே நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம வகுப்புக்குள்ள போலாம். நல்லா பார்த்துக்கோங்க. 6ஆம் வகுப்பு பழைய பள்ளி பாடப்புத்தகத்தினுடைய 2ஆம் பருவம். சரிங்களா? ஓகே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல என்ன பண்றது, இலக்கணம்னு தனியா கொடுத்துருக்க மாட்டாங்க. இலக்கணம் மொழித்திறனுங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு இயலுக்குண்டிய பின்பகுதியில் இருக்கிறத நம்ம இலக்கணமா படிச்சுக்கணும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொழிக்குள் வியப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல அந்த மொழிக்குள் வியப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு இதுலையுமே சொல்றாங்க. நேற்றுக்குமே பார்த்தீங்கன்னா மொழிக்குள் வியப்பு அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு மொழியினை படிப்பதனால் ஒரு வியப்புங்கிறது ஏற்படும். அதைத்தான் என்ன சொல்றாங்க, மொழிக்குள் வியப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்ப ஒரு பொருள் பல சொல். சரிங்களா? இதுவும் நம்ம சிலபஸ்ல இருக்கு. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. பாரதிதாசன் பாடலில் 3 இடங்களில் தழை எனும் சொல் இடம்பெற்றுள்ளது. மரமும் தழையும் எனும் தொடரில் தழை என்பது செடி கொடியை குறித்தது. சரிங்களா? அடுத்தது இங்கு தழை என்பது பெயர் சொல். அதே தழையா வெப்பும் தழைக்கவும் எனும் தொடரில் தழை என்பது வினை சொல். தழைத்தல் என்பதற்கு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு. சரிங்களா? நாடு தழைக்க சேலையை தழைய உடுத்தினால், அதாவது சேலையை தாழ படியுமாறு உடுத்தினால் என்பது பொருள். சரிங்களா? நல்லா பாருங்க. கிட்டத்தட்ட ஒரே தழை தான். நம்ம தமிழ் மொழிக்கு மட்டுமே இந்த சிறப்பானது உண்டு. இன்னைய வரைக்குமே கிட்டத்தட்ட நம்ம அந்த ஏஐகள் வருதுன்னு சொல்றோம். அதே மாதிரி இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஐக்கும் அடுத்த தொழில்நுட்பங்கள்லாம் மிகவும் விரைவாக வளர்ச்சி பெற்று இருக்கிறது. இருப்பினும் தமிழ்ல பிழை இல்லாமல் எழுதுவதற்கு என்ன பண்ணல, இப்போ வரைக்கும் ஒரு ஏஐயோ அல்லது வேற ஏதாவது ஒரு தானியங்கி மென்பொருளானது கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏன்னா நம்ம மனிதனுக்கு மட்டும்தான், அதுவும் தெளிவாக இலக்கணம் நல்லா அறிந்து புரிந்து படிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் என்ன தெரியும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய தழை என்பது வினைச்சொல்லாக வருகிறதா அல்லது பெயர் சொல்லாக வருகிறதா என்பது தெரியும். சரிங்களா? சரி, இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த தழை அப்படிங்கிறது எங்கெங்க வருதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. முதல்ல மரமும் தழையும்னா மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் அனைத்தையும் சேர்ந்த என்ன சொல்றாங்க, அந்த தழை அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தழையா வெப்பம் தழைக்கவும் அப்படிங்கிறதுல தழைங்கிறது வினைச்சொல். சரிங்களா? அதாவது வெப்பமானது நன்கு விரிவடையட்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்க. அடுத்தது இங்க இடத்துல பாத்தீங்கன்னா தழைத்தல் அப்படிங்கிறது இங்க தழையா வெப்பம் தழைக்கணும், வெப்பம் கூடுதல் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி கூடுதல்ங்கிற பொருள்ல வருது. அதே மாதிரி இந்த தழைத்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குறைதல்ங்கிற பொருளே வரும். எங்கன்னா அதுக்கும் எடுத்துக்காட்டு சொல்றாங்க பாருங்க. முதல்ல நாடு தழைக்க அப்படின்னா என்னது, வளர்தல் என்ற பொருள்ல வருது. இதே சேலையை தழைய உடுத்தினால், அதாவது என்னது, சேலையை நல்லா தாழ படியுமாறு உடுத்தினால் அப்படின்னு சொல்றது. அப்ப தாழ படியுமாறு உடுத்தினா என்னதுங்க, கீழே இறங்குதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னது, குறைதல் அப்படிங்கிற பொருள்ல வந்திருக்கு. சரிங்களா? சரி, இது வியப்பான செய்திதானே. இங்க பாருங்க, அந்த பழமொழி 400 செய்யுளை பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆற்றுணா, அதாவது 6 கூட்டல் உணா. இங்க 6 என்பது வழியை குறிக்கிறது. 6 எனும் சொல்லுக்குத்தான் எத்தனை பொருள்கள் இருக்குன்னு பாருங்க. 6 ஓர் எண். 6 இயற்கையான இரு கரைகளுக்கு இடையில் ஓடும் நீர் பரப்பு. அடுத்தது நீர் 6 வழி 6 தனி என்கிற இத்தனை பொருள் எதுக்கு இருக்கு, 6ங்கிறதுக்கு இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே.
இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, உரிய பொருளை கண்டுபிடித்து எழுதுக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை குழந்தை. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை குழந்தை அப்படிங்கிறது வந்து பச்சையா இருக்கக்கூடிய குழந்தை கிடையாது. இது வந்து ரொம்ப பிறந்த குழந்தைன்னு என்ன சொல்றாங்க, பச்சை குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பச்சை பயிர். இது பார்த்தீங்கன்னா பசுமையா வளர்ந்திருக்கக்கூடிய பயிரை இது குறிக்குது. அதனால வந்து இது என்னது, பச்சை பயிர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பசுமையானா நல்ல எப்படி சொல்றது, நல்ல வளமாக வளர்ந்திருக்கக்கூடிய பயிர். சரிங்களா? இதை வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதுவும் என்ன கிடையாது, இந்த பச்சை அப்படிங்கிற நிறத்தை குறிப்பது இல்லை. அடுத்தது பச்சை பொய். பச்சை பொய்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம், பச்சை பொய் அப்படிங்கிறதுமே பச்சையா இருக்கக்கூடிய பொய் கிடையாது. இதுல ரொம்ப ரொம்ப மோசமான பொய்யை தான் என்னது, பச்சை பொய் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பச்சை தண்ணீர். பச்சை தண்ணீர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுவும் பச்சையா இருக்கக்கூடிய தண்ணி கிடையாது, குளிர்ந்த நீர். அதை என்ன சொல்றாங்கன்னா பச்சை தண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா கன கன தன தன. சரிங்க, கன கன தன தன. ஒளியை உணர்ந்து ஒளியை உணர்த்தும் சொற்கள் இரண்டு இரண்டாகவே சேர்ந்து வரும். அவ்வாறு வரும் பொழுது அஃது ஒளி குறிப்பை வெளிப்படுத்தும். இதனை பிரித்தால் பொருள் தராது. பாரதிதாசன் பாடலில் மழை பலவிதமாக ஒளிகளை எழுப்புகிறது. அந்த இடத்துல அந்த இது வரைக்கும் பாருங்க. தன தன கன கன சல சல, இது எல்லாமே வந்து இரட்டை கிளவிகள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, இலக்கணத்துல சொல்லுவாங்க. இரட்டை என்றால் இரண்டு, கிளவி என்றால் சொல். அதே மாதிரி இங்க பாருங்க, பட்டாசு எப்படி வெடித்தது, பட்டாசு படபடவென வெடித்தது. குழந்தை எப்படி ஓடியது, குழந்தை குடு குடுவென ஓடியது. சுருக்கமாக பேசு என்பதை வளவள என்று பேசாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வைரக்கல் பல பலவென்று மின்னியது. இப்ப இங்கே வந்து பாத்தீங்கன்னா பொதுலகரத்துக்கு பதிலாக தனிலகரம் போட்டீங்கன்னா இங்க என்னவா மாறும், பல பல என்று அடுக்கு தொடராக வரும். சரிங்களா? சரி, அடுத்தது இந்த சொற்கள்லாம் பிரிச்சுக்கிட்டு, அறிவுடையார். அறிவு கூட்டல் உடையார். சரிங்களா? அடுத்தது நாடில்லை. நாடு கூட்டல் இல்லை. அடுத்தது அகுதுடையார். அகுது கூட்டல் உடையார். சரிங்களா? அடுத்தது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு நினைவு இருக்கு. ஏன்னா போன கிளாஸ்ல அதை பார்த்திருந்தோம். சரிங்களா? அதாவது ஒற்றை கொம்புனா குரில், எடுத்துக்காட்டு செடி. இரட்டை கொம்பு நெடில், வேல். சரிங்களா? இந்த இடத்துல ஒற்றை கொம்பு வந்தா நெடில், இரட்டை கொம்பு வந்தா ஒற்றை கொம்பு வந்தா குரில், இரட்டை கொம்பு வந்தா நெடில். சரிங்களா? அடுத்தது ஒற்றை கொம்பு கூட்டல் துணை எழுத்து வந்துச்சுன்னா அது குரில். அதே மாதிரி இரட்டை கொம்பு கூட்டல் துணை எழுத்து வந்தா அது நெடில். சரிங்களா? ஒற்றை கொம்பு மற்றும் துணை எழுத்து வந்தா அது குரில். ஒற்றை கொம்பு அப்புறம் துணை எழுத்து இரட்டை கொம்பு அப்புறம் துணை எழுத்து வந்துச்சுன்னா அது வந்து நெடில்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, அடுத்தது வண்ணத்தில் உள்ள சொற்களில் உள்ள பிழையை கண்டறிந்து திருத்தி எழுதுக. செவல் கூவியதுன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இங்க எப்படி மாத்தணும், அது சேவல் கூவியது. சரிங்க. அடுத்தது ஆணும் பெண்ணும் சமம் கொடுத்துருக்காங்க. பெண்ணும் கிடையாது, ஆணும் பெண்ணும் சமம். ஏட்டிக்கு பொட்டி பேசாதே கிடையாது, ஏட்டிக்கு போட்டி பேசாதே. அவன் எங்கே சேன்றான் இருக்கு. சரிங்களா? எங்கே சேன்றான். இப்ப இங்கே என்ன மாத்தணும், எங்கே சென்றான் அப்படின்னு மாத்தணும். அதே மாதிரி இங்க பாருங்க பேசாதேன்னு இருக்கு, இங்க பேசாதே பண்ணிக்கணும். இங்க என்ன பண்ணணும், பேசாதே அப்படின்னு மாத்தணும். சரிங்களா? சரி, அடுத்தது சரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதியில் இருக்கிறது அந்த மயங்கொலி எழுத்துக்களை கொண்ட ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்த வரைக்கும் பாருங்க. உயர்ந்து நிற்பது மழையா மலையான்னு பார்த்தீங்கன்னா மலை தான். அடுத்தது வானத்திலிருந்து பெய்வது மழை. சரிங்களா? அடுத்தது உழவர்கள் ஆடி திங்களில் டேஷ் கூட்டுவர், பொன்னேர் கூட்டுவர். சரிங்களா? இதான் பொன்னேர். அடுத்தது மழை நீரை டேஷ் என்பர், வானப்புணல். சரிங்களா? அடுத்தது பாரதிதாசன் இயற்றிய நூல் பாண்டியன் பரிசு. சரிங்களா? அடுத்தது இரட்டை கிளவி சொற்களை வச்சு நிரப்ப சொல்லியிருக்காங்க. இது மேகம் மலமல என திரண்டிருக்கும். சரி, திரண்டிடும். மின்னல் பல பலவென மின்னிடும். இடி டம டம என இடித்திடும். மழை சட சட என பெய்திடும். வெள்ளம் தப தப என
பெருகிடும். சரிங்களா? இந்த மாதிரி நமக்காக இரட்டை கிளவி சொற்களும் நம்மளுடைய வினாப்பகுதிகளில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சொற்கள்ல உள்ள பிழைகளை திருத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க, செங்கல் கிடையாது, செங்கல்லை கொண்டு வீடு கட்டுவர். சரிங்களா? இந்த இடத்துல வந்து இது வரும். அடுத்தது வெல் வடித்து கொடுப்பது கொல்லருக்கு கடனே. வெல் கிடையாது, வேல் வடித்து கொடுப்பது கொல்லருக்கு கடனே. அடுத்தது உலக பெதுமறைன்னு இருக்கு பாருங்க, உலக பெது கிடையாது, உலக பொதுமறை. அடுத்தது தேல்வியே வெற்றியின் முதல் படி. தேல் கிடையாது, அது தோல்வியே வெற்றியின் முதல் படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட நமக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தினுடைய முதல் இலக்கண பகுதி முடிஞ்சிருச்சு. சரி, 2ஆம் பருவத்தினுடைய முதல் 7க்கான இலக்கண பகுதி முடிந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது இயலுடைய இலக்கண பகுதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுப்பிழைகள் இருக்கு. சரிங்களா? அதாவது ஒற்றுப்பிழைகள் பார்த்தீங்கன்னா கடமையை செய், நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம், அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். கடமையை செய், பலனை கேள். அடுத்தது மரப்பொருட்கள் வாடகைக்கு கிடைக்கும், திரைப்படம் காண வருக. சரிங்களா? இது 2 மட்டும்தான் ஒற்றுப்பிழை இருக்கு, இதுல என்ன இல்லை, ஒற்றுப்பிழை இல்லை. அடுத்தது குறில் நெடில் பிழைகள். சாப்பாடு தயார் கிடையாது, சாப்பாடு தயார். சரிங்களா? பள்ளிக்கூடம் கிடையாது, பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவாசம்னு இருக்கு பாருங்க, இலவசம் தான். சரிங்களா? அடுத்தது துணை எழுத்து பிழைகள். மருத்துவமனை பாகும் வழி கிடையாது, மருத்துவமனை போகும் வழி. அடுத்தது வந்து இங்கு பட்டு கிடையாது, பாட்டு சொல்லி தரப்படும். சரிங்களா? அடுத்தது காவலன் நாகர் கிடையாது, காவலன் நகர். அடுத்தது மயங்கொலி பிழை. இருசக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும், பழுது. சரிங்களா? அடுத்தது நாள், இந்த நாள் கிடையாது, பொது இலக்கணம் வரணும். நாள்தோறும் பகல் காட்சி உண்டு. அடுத்தது வரம் தரும் விநாயகர் கோவில். சரிங்களா? விநாயகர் கோவில். அடுத்தது எண்களை எழுத்தால் எழுதி பழகுக. இது உங்களுக்கே தெரியும், அந்த நம்பர்ஸை வச்சு எழுத்தால் எழுதுங்க. அடுத்தது எதற்கு. சரி, ராமன் சீதை இலக்குவன் காடு சென்றன என்பதனை ராமனும் சீதையும் இலக்குவனும் காடு சென்றன என்றுதான் எழுதுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், பொருட்கள் சேர்ந்து வரும் பொழுது சேர்த்து எழுதுகிறோம். அப்படிங்கிறது சேர்த்து எழுதி கொடுத்துருக்காங்க. விலங்கு பூங்காவில் சிங்கம் புலி கரடி இருந்தன. விலங்கு பூங்காவில் சிங்கமும் புலியும் கரடியும் இருந்தன. சுக்கும் மிளகும் திப்பிலியும் நல்ல மருந்து பொருட்கள். வீடும் பள்ளிக்கூடமும் பக்கத்தில் இருந்தன. சரிங்களா? வீடும் பள்ளிக்கூடமும் பக்கத்தில் இருக்கின்றன. அடுத்தது வகுப்பறை திறன்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாட சம்பந்தமா இருக்கும், அது நமக்கு வேண்டாம். உடல் புகை உடல் நலத்திற்கு கேடு. இங்கே ஒற்றுப்பிழை தான் கேட்டிருக்காங்க. உடல் நலத்திற்கு கேடு. மலம் வளர்ப்போம், மழையை பெறுவோம். அடுத்தது நெகிழி பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். இறைவனை தொழுவோம், இன்பமுடன் வாழ்வோம். இயற்கை உடனே வேளாண்மைக்கு சிறந்த உரம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாடலில் உள்ள குறில் நெடில் பிழை நீங்க. இது மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். சரிங்களா? ஹோம்ஒர்க் கிடையாது, கமெண்ட் ஒர்க். சரிங்களா? கமெண்ட்ல போடுங்க. இது உங்களுக்கு எளிமையா தெரிஞ்சது தான், வேணா ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க இதுல போடலாம். சரிங்களா? சரி, இதுலயும் பாத்தீங்கன்னா மயங்கொலி பிழைகள் இருக்கு. சரிங்களா? உங்களை மயங்கொலி பிழைகள் என்னங்கிறது சொல்லியாச்சு. இதுல அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் இந்த வார்த்தையும் எழுதி இதற்கான தெளிவான பிழை நீக்கப்பட்ட வார்த்தையை நீங்க கமெண்ட் பண்ணி வைங்க. பார்ப்போம் எத்தனை பேர் வந்து இதுக்கு நேர்மையாக முயற்சி எடுக்கிறீங்கிறத முதல்ல பார்ப்போம். இதுல முயற்சி எடுக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது உறுதி. ஏன் சொல்றேன்னா, இது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ல போடுங்க அப்படின்னு என்ன பண்றீங்கன்னா, அதை ஓட்டி விட்டுட்டு போயிடுறீங்க. சரிங்களா? நல்லா ஒரு 2 செகண்ட் வைக்கிறேன், அதனால நான் வந்து நின்று பேசுறேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு இதை கொஞ்சம் சின்சியரா ஃபாலோ பண்றீங்கன்னு பார்ப்போம். சரி, உரிய ஒற்றெழுத்துக்கள். கல்வியை கற்போம், தாயை போற்றுவோம்,
நல்லதை செய்வோம். இதெல்லாமே சேர்த்து திருக்குறளும் சிலப்பதிகாரமும் படிக்க வேண்டிய நூல்கள். திருவள்ளுவரும் கம்பரும் பாரதியரும் தமிழ்த்தாயின் தலை மகன்களாவர். மாமல்லபுரமும் காஞ்சிபுரமும் காண்பதற்குரிய கலை நகரங்கள் ஆகும். சரிங்களா? இதோட நமக்கு 6ஆம் வகுப்பு பாடத்தினுடைய இயல் 2ஆனது முடிந்திருக்கிறது. சரி, நம்ம அடுத்த வகுப்புல இயல் 3, சரிங்களா, இயல் 3 அப்புறம் 3வது பருவம் முழுமையா நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். சரிங்களா? நான் ஏன் இதை பெண்டிங் வைக்கிறேன்னா, எத்தனை பேர் நீங்க கமெண்ட் போட்டிருக்கீங்கிறத நான் பார்க்கணும். அதனால பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய தொடர் காணொலி அடுத்தடுத்த நாள் வந்துகிட்டு இருக்கும். அதனுடைய அடுத்த காணொலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கான விடை எத்தனை பேர் சரியா பண்ணியிருக்கீங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்றபடி உங்களுக்கு அடுத்தடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய விடைகளும் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப மீண்டும் உங்களை அடுத்த காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவோர் உங்கள் வேத்து யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.